பாபா எங்கும் நிறைந்தவர். பாபா ஷிரடியில் 5 வீடுகளிலிருந்து தம் உணவை பிச்சை எடுத்தார். அதை கொண்டு வந்து மசூதியில் உண்பார். ஷிரடியில் அதிகமாக தங்கி வந்த திருமதி கபர்டே என்னும் பெண்மணி பாபாவுக்கு தினமும் மசூதியில் உணவை நைவேத்தியமாக அளித்து வந்தாள். இருந்தாலும் பாபாவை தன் விடுதிக்கு சாப்பிட வரும்படி தொடர்ந்து அழைத்து வந்தாள். ஒரு நாள் பாபா அவளது வீட்டிற்கு வருவதாக உறுதியளித்தார். அன்றைய தினம் அவள் பாபாவுக்காக விதவிதமான உணவுகளை தயாரித்து கொண்டிருக்கும் போது அந்த வாசனையால் தூண்டப்பட்ட ஒரு நாய் அங்கு வந்தது. பாபாவுக்காக தூய்மையாக தயாரிக்கும் பண்டங்களை தூய்மை கெடச் செய்து விடுமோ என்று திருமதி கபர்டே பயந்தாள். அதை விரட்டுவதற்கு கைக்கு எளிதாக எதுவும் கிடைக்காமல் போகவே அடுப்பிலிருந்து எரிந்து கொண்டிருக்கும் விறகு ஒன்றை எடுத்து நாயின் மேல் எரிய அது ஓடிவிட்டது. அன்றும் கூட பாபா வரவில்லை. எனவே அவள் நெய்வேத்தியத்தை மசூதிக்கு எடுத்துச் சென்றாள். அவளை பார்த்தவுடன் பாபா, நான் முன் வீட்டிற்கு வந்தபோது எரிந்து கொண்டிருக்கும் விறகு கட்டையை என் மேல் ஏன் எறிந்தாய் என்று கேட்டார். திருமதி கபர்டே அவர் கூறியதன் பொருளை உணர்ந்து தனது அறியாமைக்காக மனம் வருந்தினாள். பாபா எங்கும் நிறைந்தவர் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். பசியால் வாடும் எந்த உயிருக்கும் அன்னதானம் செய்பவர் உண்மையில் அதை என்னுடைய வாயில் இடுகிறார் என்று அறிவாயாக என்பது ஷீரடி சாய்பாபாவின் அருள்வாக்கு. சாய் மகாராஜ் குருவை தேடி மாத இதழில் ஜூலை மாதம் வெளியான பெட்டி செய்தி இது. இந்த புத்தகம் வேண்டுவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். குருவே சரணம்.